த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சிபிஐ ஆகட்டும், அமலாக்கத்துறை ஆகட்டும், இந்த ரெண்டு அமைப்புமே பாஜகவுடைய அடியாளா தான் செயல்படுறாங்க அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நிறுவனமாயிருக்கு. என்னங்க டைரக்டா இவ்வளவு தூரம் ஹிட் பண்ணி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா சிபிஐயும் அமலாக்கத்துறையும் சேர்ந்து ஜோடிச்ச ஒரு வழக்கிலிருந்து இருந்து ஒரு மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் சிபிஐ போட்டு கிழின்னு கிழிச்சு தள்ளி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜக, காங்கிரஸ் இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்றது இருந்தது. அதிலும் 15 வருஷம் தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சி, அதிலும் மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சியுடைய மிக மூத்த தலைவரான மறைந்த ஷீலா தீக்ஷித் அவர்கள் தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்துகிட்டே இருந்தாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தலை சுத்திருச்சு. என்னது இது, நம்ம என்னென்னமோ பண்றோம், ஆனா டெல்லியை நம்மளால கைக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு ஆத்திரம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஆத்திரத்தை இன்னும் அதிகப்படுத்தினாரு முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். ஏன்னா அவர் தான் ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் கண்ணுலையும் பாஜக கண்ணுலையும் விரலை விட்டு ஆட்டினவர்ல ஒருத்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். பாஜக என்னென்னமோ தகுதித்துவம் பண்ணி பார்த்தாங்க, முடியவே இல்லை. டெல்லியில 10 வருடத்துக்கு மேலா தொடர்ச்சியா ஆட்சியில் இருந்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, காங்கிரஸ் கட்சி 15 வருஷம், அதுக்கப்புறமா ஆம் ஆத்மி கட்சி 10 வருஷம், 25 வருஷம் டெல்லி அவங்களால தொடவே முடியலன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அகங்காரம் வரும். அந்த அகங்காரம் ஆப்வியஸ்லி வந்துச்சு. அது வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. என்ன லெவலுக்கு அப்படின்னா, எப்படியாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைச்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு த்ரெட்டனா இருந்த ஷீலா தீக்ஷித் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க உயிரிழந்துட்டாங்க, உடம்பு சரியில்லாதனால. அட் த சேம் டைம் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப வயசான ஒரு தலைவர்லாம் இல்லை, ஒரு மிட் ரேஞ்சில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். அவர் தொடர்ச்சியா இருந்தார் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 வருடங்களுக்கு தொடர்ச்சியா டெல்லி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது தான் இருந்தது. அப்போ அவரை எப்படியாவது அந்த ஒரு அதிகாரத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட தான் இருக்கே ரெண்டு அமைப்புகள், சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை. அதை சரியான நேரத்துல ஏவி விட்டாங்க. என்ன நடந்தது? டெல்லியில ஒரு மதுபான கொள்கை அப்படின்றத அரசு அமல்படுத்துறாங்க. என்னன்னு, டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல தனியார் கடைகள் மதுபானங்களை திறக்கலாம் அப்படின்றது அதோட பேசிக்கான விஷயம். நிறைய இருக்கு, நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. பொதுவா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த மாநில அரசுகளுக்கு முட்டுக்கட்டை போடுறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் RN ரவி என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். டெல்லியிலும் அதே மாதிரிதான். டெல்லியை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநர்கள் தான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். டெல்லியில ஒரு ஸ்கீம் அப்படின்றத கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம். நம்பவே மாட்டீங்க, அந்த திட்டத்துக்கு அந்த மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமையா இருந்தாரு. ஆச்சா, ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு கொண்டு வந்திருந்த அந்த மதுபான கொள்கைக்கு உடனடியாக ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டார். அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கரெக்டா அதை பார்த்துக்கிட்டே இருந்த பாரதிய ஜனதா கட்சி காய் நகர்த்துறாங்க. என்னன்னு, இந்த புதிய மதுபான கொள்கையில நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு, அதனால அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐக்கு இடிக்கு லெட்டர் எழுதுறாங்க. அந்த அடிப்படையில சிபிஐ அமலாக்கத்துறையும் வழக்கு அப்படின்றத பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சு இம்மிடியட்டான அரெஸ்ட்டுங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? டெல்லியில இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் தொடங்கி முதல்வர் வரைக்கும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட டெல்லியுடைய துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா அவர்கள் 2 வருடத்திற்கு மேல, கிட்டத்தட்ட 530 நாட்களுக்கு மேல அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். டெல்லியுடைய முதல்வரா 10 ஆண்டுகளுக்கு மேல நீடிச்சிருந்த பதவியில இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாசம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர்லாம் கிடையாது. அவருக்கு 10 தடவைக்கு மேல சம்மன் அனுப்புறாங்க. எந்த டைம்ல? கரெக்டா கோவால ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கும், இல்லாட்டி வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் போறதா இருக்கும், இல்லாட்டி முக்கியமான கூட்டத்துல கலந்துக்கிறதா இருக்கும். சரியா அதே நேரத்துல சம்மன் அனுப்புவாங்க, ஆஜராகுங்கன்னு. ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியும் இது பொலிட்டிக்கலா ஒரு நம்மளை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விவகாரம் அப்படின்றதுனால அவர் அந்த சம்மனை தவிர்த்துக்கிட்டே இருந்தாரு. அதுதான் சாக்குன்னு 10வது முறையா சம்மன் அனுப்புனதுக்கு அப்புறமும் அவர் ஆஜராகாதனால அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு மாநில முதல்வரை இப்படி டைரக்டா அரெஸ்ட் பண்ணுது அப்படின்றது அந்த தருணம் தான். அது மட்டும் இல்லாம அவர் டைரக்டா திகார் சிறையிலும் அடைக்கப்பட்டார்.
உடனே என்ன நினைச்சாங்க, அவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். பட் அங்கதான் ட்விஸ்ட் ஆச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ என்னை எங்க வேணாலும் போடு, நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லி டெல்லி சிறைக்குள்ள இருந்துகிட்டே முதல்வரா தொடர்ந்தாரு. எவ்வளவு பெரிய கேவலம் நாட்டுக்கு. அவர் மேல அப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருந்ததுன்னா அது அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்ச ஒரு கேவலமான ஒரு விஷயமா மாறி இருக்கும். ஆனா இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. அதுக்கு வருவோம். அப்படியே அவர் டெல்லி திகார் சிறையில இருந்தப்போ ஏராளமான மனுக்கள் டெல்லி ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் பாஜகவை சார்ந்தவர்களாலையும் தொடர்ச்சியா போடப்படுது. என்னன்னு, ஒரு மாநிலத்துடைய முதல்வராக இருக்கிறவர் சிறையில் இருந்துக்கலாம் வேலை செய்யக்கூடாது, அவரை ராஜினாமா செய்யுங்க. ஆப்வியஸ்லி சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிடவே முடியாது. ஆனாலும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்ததா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுவாங்களோன்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இதெல்லாம் நாங்க தலையிட முடியாது, இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், இதுல நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தார். அந்த சூழல்ல தான் டெல்லியில எலெக்ஷன்ஸ் அப்படின்றது வருது. எலெக்ஷன்ல என்னாச்சு உங்களுக்கே தெரியும். கேப்டன் இல்லை, வைஸ் கேப்டன் இல்லை, முக்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே இந்த வழக்குல தொடர்ச்சியா சிறைச்சாலையில இருக்கிறாங்க. நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமான கேம்பெயினுக்கு போக வேண்டிய நேரத்துல எல்லாம் சிபிஐ ஆபீஸ்ல மணிக்கணக்கில் காக்க வைக்கப்படுறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல இல்ல அவங்க போகக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் சிபிஐ அதிகாரிகளும் இடி அதிகாரிகளும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களால எப்படிங்க சுதந்திரமா எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி அவங்களால பெருசா பண்ண முடியல. அவ்வளவு பெரிய நெருக்கடி, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருந்தது, இப்படின்னு ஏராளமான விஷயங்கள் இருந்ததுனால அவங்களால எலெக்ஷன்ஸ்ல சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க. பிஜேபி வந்ததோடு மட்டும் இல்லாம உள்ளாட்சித்துறையிலையும் அவங்க முழுமையா பிடிச்சிட்டாங்க. இப்ப இங்க மேயர் டெல்லியில வந்து மேயரும் பாஜகவை சேர்ந்தவங்க தான். ஸோ மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி மூணுமே ட்ரிபிள் இன்ஜின் சர்க்காரா டெல்லியில செயல்படுறாங்க. அது எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் தனி டாபிக், அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேணாம். சரி, இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த கேஸ் டெல்லியில இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில தொடர்ச்சியா விசாரணை அப்படின்னு நடந்துகிட்டே வந்துச்சு. அதுலதான் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட அத்தனை பேருமே, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை நபர்களுமே விடுதலை செய்கிறோம் அப்படின்னு டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விடுதலையானது கூட பெரிய விஷயம் இல்லை. சிபிஐ கண்டமணி திட்டி இருக்கிறாங்க நீதிமன்றம். என்னன்னு சொல்லியிருக்காங்க, என்ன கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க நீங்க, இதுல வேணும்னே நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மணிஷ் சிசோடியாவும் சிக்க வச்சிருக்கீங்க. இதுல குல்தீப் சிங் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த வழக்குடைய பிரைம் அக்யூஸ்ட் அப்படின்னு சிபிஐ கை காட்டியிருந்தாங்க. அதாவது முதன்மை குற்றவாளி அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தது. அவரை எதுக்காக இந்த கேஸ்ல சேர்த்தீங்க, அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்றத நீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க. மணிஷ் சிசோடியாவையும் இந்த விவகாரத்துல நீங்க சேர்த்திருக்கிறீங்க, எதுக்காக சேர்த்தீங்க? அவருக்கு எகென்ஸ்டான எந்த ஒரு விட்னஸுமே நீங்க சப்மிட் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது அவரை இந்த வழக்குல ஜோடிச்சு நீங்களாகவே சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட வரும் பொழுது ஒரு மாநிலத்துடைய முதல்வரை நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? என்ன அடிப்படையில பண்ணீங்க? சரி, நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கீங்க, பக்கமா லோட்டாவா பேப்பர்ஸ் அப்படின்றது சப்மிட் பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு எவிடன்ஸ் இல்ல ஒரு ஐ விட்னஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கா, இது இந்த மாதிரியான குற்றம் நடந்திருக்கு, இதுக்கு இவங்கெல்லாம் தொடர்பு இருக்காங்கன்னு எதுவுமே பண்ணல. ஒட்டு மொத்தமா இது ஜோடிச்ச வழக்கா இருக்கு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம சிபிஐயுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், இந்த வழக்கிற்கான விசாரணை அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்க மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுங்க அப்படின்றத டெல்லி நீதிமன்றம் உத்தரவாவே போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க சிபிஐக்குள்ள எவ்வளவு புறையோடி போயிருக்கு ஒரு கேவலமான விஷயங்கள் அப்படின்றது. இது இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோன்னா ஒரு அழுதுகிட்டே சொல்றாரு, என் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி என்னை இப்படி சிறையில் அடைச்சிட்டாங்க, நானும் என் சகாவும் மணிஷ் சிசோடியாவும் எந்த தப்புமே செய்யல, அப்படி இருக்கும் பொழுது இப்படி எங்களை பழி வாங்கிட்டாங்க, மாச கணக்குல வருஷ கணக்குல எங்களை சிறையில போட்டு எங்களை துன்புறுத்திட்டாங்க, எங்க குடும்பத்து கூட எங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சு, எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நாங்க பெரிய தோல்விகள்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டு கதறி அவர் பேசுறாரு. ஒரு மாநில முதல்வரா இருந்தவருக்கே இப்படியான நிலைமைனா எனக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி நிலைமை ஏற்படும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரி, இது வெறும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட மட்டும் நிக்குதா? அதுதாங்க கிடையாது. இதே மாதிரிதான் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வரா இப்ப இருக்கக்கூடிய அப்பவும் இருந்த ஹேமந்த் சோரனையும் ஏதோ சுரங்க முறைகேடு வழக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்ய போய் அவரு ஒரு மாநில முதல்வரா நான் சிறையில் இருந்தேன்னா அது அசிங்கமா இருக்கும், அதனால நான் ரிசைன் பண்ணி அந்த முதல்வர் பதவியை இன்னொரு சோரன் அவர்களுக்கு கொடுத்துட்டு போய் அந்த சோரனை அதுக்கப்புறம் பாஜக தன் பக்கம் கொண்டு வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சின்றதையே பல துண்டா உடைச்சிடணும்னு முடிவு பண்ணி ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹேமந்த் சோரனை தொடர்ந்து சிறையில வச்சிருந்து எப்படியாவது அங்கேயும் ஆட்சியை அபகரிச்சிடணும்னு ஒரு குறுக்கு வழியில கேவலமான ஒரு யுக்தி எல்லாம் செஞ்சும் கூட ஹேமந்த் சோரன் ஜெயிச்சிட்டார்.
இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, சரியா தேர்தல் இருக்க போகக்கூடிய நேரத்துலதான் கேள்வி எகென்ஸ்டா அவங்க புகார்கள் எழுதியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அத்தனை ஒரு வருடத்திற்கு மேல சிறையில் இருந்தாரு. என்ன ஆச்சு அந்த வழக்கு? இன்னும் அப்படியே தான் இருக்கு. 2G வழக்கு எடுத்துக்கோங்க. இந்தியாவுடைய ஊழல் சம்பந்தமான விஷயத்தை உலகம் முழுவதும் பெரிய அளவுல பேசின விஷயம். அந்த 2G வழக்குல என்ன ஆச்சு? இதே பாரதிய ஜனதா கட்சி தான் 3வது முறையாவும் ஆட்சியில் அமைஞ்சிருக்கிறாங்க. அவங்க நினைச்சா அந்த வழக்கை துரிதமா செய்ய முடியும். நம்ப மாட்டீங்க, 110 முறைக்கு மேல அந்த வழக்கு வெறுமனே வாய்தாவா மட்டுமே கடந்து போயிருக்கு. டெல்லி ஹைகோர்ட்ல சிம்பிளி அது எந்த ஹியரிங்குமே நடக்காம போயிட்டு இருக்கு. அப்படின்னா சிபிஐயும் அமலாக்கத்துறையும் பாஜக வெளிப்படையாவே அவங்களுடைய அரசியல் அடியாளா பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற கேள்வி மிக பிரதானமா எழுந்திருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இது அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிற்கப்படணுமா? இப்படியான ஒரு 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 விஷயமா இருந்துச்சுன்னா இந்திய ஜனநாயகமும் இந்திய தேர்தலும் எதுக்காக நடத்தப்படணும்? ஒருத்தரை குற்றவாளி இல்லை அப்படின்னு நீதிமன்றம் விடுதலை செஞ்சுட்டாங்க. ஆனா அவர் இழந்திருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்களை யார் அவருக்கு மீட்டு தர போறாங்க? மக்கள் அவர் மீது வச்சிருந்த நம்பிக்கை யார் அவருக்கு மீட்டு தர போறாங்க அப்படின்ற பிரதானமான கேள்விகள் எழுது. உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன கருத்துக்கள் தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மிக தைரியமா சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.